எல்லாம் வல்ல இயற்கையின் நல்லது. தினந்தோறும் கதிர்நிலையை மீறுதலுக்காக திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அவைகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து பார்ப்பது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருமறை குர்ஆனினுடைய 17வது அத்தியாயமான பனு இஸ்ராயீல் என்ற அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் மனிதர்களினுடைய நன்மையை பற்றி பேசுகின்றான். மனிதர்கள் அவசரக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான். மனிதர்களை பற்றி மிக மிக நன்கறிந்தவன் என்றால் அது அல்லாஹ்வை தான், வேறு யாரும் கிடையாது. மனிதர்களுக்கே மனிதர்களை பற்றி நன்றாக தெரியாது. நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நம்மளை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு நண்பர் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான். நமக்கு பலத்தை கொடுத்ததும் அவன் தான், பலவீனத்தை கொடுத்ததும் அவன் தான். அப்படிப்பட்ட இறைவன் சொல்கிறான், மனிதர்கள் அவசரக்காரர்களாக இருக்கிறார்கள். இதை போன்ற ஏராளமான வார்த்தைகள் மனிதர்களை இறைவன் பேசியிருக்கிறான். மனிதன் என்பவன் நன்றி என்பவனாக இருக்கிறான். மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான் என்று மனிதர்களினுடைய தன்மையை பேசுகின்ற வரிசையில் சொல்கின்றான். மனிதர்கள் அவசரக்காரர்களாக இருக்கிறார்கள். யோசிப்பார்கள், நம்மிடத்தில் அவசரம் என்கின்ற அந்த ஒரு தன்மை இருக்கிறதா இல்லை? இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி இல்லை. இந்த அறிவியல் வளர்ச்சியினுடைய அடிப்படையே என்னன்னா, நம்முடைய அவசரம் தான் இதற்கான அடிப்படையாக இருக்கிறது. முன்னால் உள்ள காலத்துல இங்கிருந்து ஒரு பயணம் போகணும், இங்கிருந்து சென்னை போகணும், இல்லை வெளியூருக்கு போகணும்னா நடந்து போகணும். அறிவியல் வளர்ச்சி இல்லாத போவதற்கே பல நாட்கள் ஆகும். அதுக்கப்புறமாக அறிவியல் மூலமாக மாற்றுவீர்கள். அதை விட கொஞ்சம் அவசரமாக பேசியிருந்தாங்க. அடுத்து பைக் வந்துச்சு. பைக்லாம் மாற்றுவீர்கள் ஆகும். அதுலேருந்து கார், அதுலேருந்து இவர் கையிலே எந்த ஒரு நாட்டுக்காக இருந்தாலும் ஒரு சில நாட்களில் பறந்து சென்றடைகிறது என்ற அளவிற்கு நம்முடைய அரசியல், நம்முடைய அறிவியல் வளர்த்துவதற்கு அடிப்படை காரணம்னா வேகமாகி போகணும், நடந்துமாய் லேட்டாக அவசரமாக போகணும், ஸ்பீடாக போகணும் என்று சொல்லிட்டு அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஏராளமான விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய கிச்சனில் கூட பார்த்தோம்னா ஒரு சமையல் செய்வதற்கு ஒரு பல மணி நேரங்கள் செலவாகும். மாவு அரைக்கிறதுனா அவ்வளவு நேரம் ஆட்டுகளை போட்டு மாவு ஆட்டலாம். இப்பொழுது அறிவியல் வளர்ந்து விட்டது. அவசரமாக ஒரு கிரைண்டர் வரணும்னா உடனே ஆகும். துணி துவைப்பதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள். ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவசரம் என்பது நமக்கு ஒரு சில நன்மைகளை செய்திருந்தாலும் ஏராளமான விஷயங்களில் நம்மை பலகீனப்படுத்துவதாக இந்த அவசரம் இருக்கிறது. இப்படி அவசரப்பட்டுட்டே இருக்கிறனால நம்முடைய பொறுமைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. முன்னாடிலாம் ஒரு 2 மணி நேரம் பயனாலும் அசராம நம்மளால கேட்கணும். சரி, 2 மணி நேரம் பயன் பேசுறது நல்லா அப்படின்னு கேட்டுக்கணும். ஆனா இப்போ நம்மளுடைய அவசரம் என்ன செய்யணும், இல்லை 2 மணி நேரம் பேசிக்கிட்டாங்க, இவ்வளவு நேரமா நம்மளால கேட்க முடியாது. சரி, வேகமாக கேட்கக்கூடிய பயான் கேட்போம் அப்படின்னு அந்த பயானை கேட்கக்கூடிய ஸ்பீடை கேட்கக்கூடியவர்களாக வாட்ஸ்அப்ல யாராவது நமக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்க, வாய்ஸ் ஆடியோ போட்டிருப்பாங்க. அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு இருந்தா அந்த 3 நிமிஷத்துக்கு கூட நம்மளால பொறுமையை கேட்க முடியாது. உடனே அதை ஸ்பீடை கூட்டி வருவோம். சரி, 1.5x ஸ்பீடை கேட்போம், 2x ஸ்பீடை கேட்போம். கேட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பல நபர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவசரம் இருக்கிறது. இந்த அவசரம் நமக்கு இவ்வாறு நமக்கு காரணப்படுகிறது. இகாமத் சொல்லப்பட்டிருக்கும். இகாமத் சொல்லிட்டால் பொறுமையாக வர வேண்டும் அப்படிங்கிற ஹதீஸ் நமக்கு தெரியும். இமாம் முன்னூறு போயிட்டாருன்னு சொன்னா ஏதோ மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா கூட்டமாக ஓடிக்கொண்டு ருக்குவில் செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் அவசரம் காட்டக்கூடியவர்கள். இப்படி நாம் எந்த விஷயத்தில் அவசரம் காட்டக்கூடாதோ அதெல்லாம் அவசரமாக இருக்கிறார். பயான் கொஞ்ச நேரம் அதிகமாக பேசுகிறாருன்னு சொன்னா இவ்வளவு நேரம் எல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. என்ன பயான் வளர்ந்து நிறுத்திட்டே போறாரு, கொஞ்சம் சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று ஒரு சில விஷயத்தில் நம்முடைய பொறுமையை சிதைப்பதாக இந்த அவசரம் இருக்கிறது. ரசூலா காலத்தில் ஒரு மனிதர் தொழுதார்கள், தொழுது முடிச்சுட்டார். ரசூலா சொல்றாங்க, நீ தொழுதாததை போன்று மீண்டும் தொழுது சொல்கிறார். உடனே தொழுகிறார். ரசூலா திரும்ப சொல்றாங்க, இப்ப நீ தொழுதாதவனா திரும்ப நீ தொழு. 3வது முறை தொழுகிறார். அப்பயே ரசூலா சொல்றாங்க, இப்ப நீ தொழுதாதவனா அப்படின்னு சொன்னா அவர் கேட்கிறார், அதாவது எப்படி தொழுகிறது தெரியாது, நீ எனக்கு கட்டத்தாக என்று கேட்கிறார். உடனே ரசூலா